தினமொரு வசனம். யாக்கோபு 5வது அதிகாரம் 8வது வசனம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. உண்மையற்றவர்கள் உயர்வுகளை விரைந்து பெறுகின்றனர் என்பது உண்மைதான். நினைத்ததை குறுக்கு வழிகளில் சீக்கிரமே நிறைவேற்றிக் கொள்கின்றனர் என்பதும் உண்மைதான். ஆயினும் உண்மை, உத்தமம், நேர்மை ஆகியவைகள் உயர்வுகளை அடையாமல் போகிறது என்பது உண்மை அல்ல. உண்மைக்கும் உத்தமத்திற்கும் உரிய உயர்வுகள் சற்று காலம் தாழ்ந்து விடுகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் உடனடி உயர்வுகளை எதிர்பார்க்கின்றவர்கள் அங்கே ஏமாற்றம் அடைகின்றனர். உண்மையின் பாதையில் நடப்பது மட்டுமல்ல, அதற்குரிய உயர்வுகளையும் வெற்றிகளையும் காண்பதற்கு பொறுமையும் அவசியம். சீனாவில் மூங்கில் மரங்களை வளர்க்கின்றவர்கள் நீண்ட காலம் காத்திருப்பார்களாம். மூங்கில் மரம் முளைவிட்டு நிலத்திற்கு வெளியே தலை காட்டுவதற்கு சில வருடங்கள் கூட ஆகுமாம். ஆனால் முளைவிட்டு வெளியே வந்த பிறகு சில மாதங்களிலேயே அதிவேகமாக வளர்ந்து உயர்ந்து நிற்கும். ஆம், உண்மையின் உயர்வுகளும் அப்படியே. காலையிலேயே உண்மையாய் செயல்பட்டுவிட்டு மாலையிலேயே பலன் எதிர்பார்க்கின்றவர்கள் அங்கு நற்பலன்களை காண முடியாது. தேவனால் வருகின்ற உயர்வுகள், வெற்றிகள், ஆசீர்வாதங்கள் யாவும் வலிமையான அடித்தளங்கள் உருவான பின்னரே வந்து சேரும். உண்மையும் உத்தமமுமாய் வாழ்ந்த யோசேப்பும் தாவீதும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் அடையாமல் போகவில்லை. ஆனால் அவர்கள் நீண்ட காலம் விசுவாசத்துடன் பொறுமையாய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. உண்மையாய் உத்தமமாய் செயல்படுவது மட்டுமல்ல, அந்த விதமான குணங்களை மனதார விரும்பி அவைகளில் நிலைத்திருக்கவும் வேண்டும். கீரை தோட்டம் அமைத்தவன் சில நாட்களிலேயே பலன்களை காண முடியும். ஆனால் தென்னை மரத்தை நட்டவன் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும். அதுபோலவே கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடந்து ஆசீர்வாதங்களை காண விரும்புகின்றவர்களுக்கு காத்திருக்கும் பொறுமை மிகவும் அவசியம். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து உண்மையுடன் செயல்பட்ட பலர் ஒரு சிறிதளவு உயர்வை காண பல வருடங்கள் காத்திருக்க நேர்ந்தது. ஆனால் உயர்வு வர ஆரம்பித்த போது அது வேக வேகமாக ஓங்கி வளருகின்ற அனுபவமாக இருந்தது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும், விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும், சரியான வழியில் நடப்பவர்களாகவும், வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.